நாம் இன்னைக்கு நம்மளோட திரையம்சம் நிகழ்ச்சியில கடைசி உலக போர் இந்த மூவி பத்தி விமர்சனம் பண்ண போறோம். இந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், ஹீரோவா நடிச்சிருக்கிறது, மியூசிக் அப்படின்னு எல்லாத்தையுமே ஹிப்ஹாப் அதுதான் பண்ணியிருக்காரு. இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. இந்த மூவில ஹிப்ஹாப் ஆதி கூட அநேகா, நடராஜன் சுப்பிரமணியம், நாசர், அழகம் பெருமாள், ஹரிஸ் உத்தமன், ராம்தாஸ், சிங்கம்புலி, இன்னும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த ரிவ்யூல கடைசி உலக போர் படத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3 இன்ட்ரெஸ்டிங்கான சீனையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்துல ஹீரோயினோட அப்பா வந்து சிஎம்மா இருக்காரு. அவங்களோட மாமா வந்துட்டு அந்த கட்சியை வழி நடத்தக்கூடிய ஒரு அரசியல் சாணக்கியனா இருக்காரு. அவருக்கு தான் எந்தெந்த திட்டங்கள் மூலியமா ஊழல் பண்ணி எப்படி பணம் சம்பாதிக்கிறது, கலவரமே இல்லாம கட்சியை எப்படி வழி நடத்துறது, இப்படிங்கிற விஷயங்கள்லாம் அத்துப்படியா இருக்குது. இந்த டைம்ல கதாநாயகியோட அப்பா உடம்பு சரியில்லாம போயிருது. உடனே வந்துட்டு ஹீரோயினோட மாமா வந்துட்டு சிஎமோட அரசியல் வாரிசா ஹீரோயினை வந்து அறிமுகப்படுத்த முயற்சி பண்றாரு. ஆனா கதாநாயகிக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. இந்த டைம்ல கதாநாயகிக்கு கதாநாயகன் கூட அறிமுகம் ஏற்படுது. அது வந்துட்டு நட்பாகி பின்னர் வந்து காதலா மாறிடுது. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நீங்க கண்டிப்பா அரசியலுக்கு வரணும், அப்பதான் வந்துட்டு மக்களுக்கு நல்ல திட்டங்களை நீங்க கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம்ல எல்லா எளிய மக்களும் ஈஸியா படிக்கக்கூடிய ஒரு கல்விக்கான திட்டத்தையும் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லி அறிமுகப்படுத்த சொல்றாரு. ஆனா இந்த திட்டம் வந்தா பிரைவேட் ஸ்கூல்ல இருந்து சம்பாதிக்கக்கூடிய பணங்கள்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட மாமா வந்துட்டு இந்த திட்டத்தை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்றாரு. ஆனா ஹீரோயினும் ஹீரோயினோட அப்பாவும் சேர்ந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்தே தீருவோம் அப்படிங்கிற விஷயத்துல உறுதியா இருக்காங்க. இந்த படத்துல இருக்கக்கூடிய முதல் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திட்டத்தை கொண்டு வந்தது ஹீரோயின் கிடையாது, ஹீரோயினோட காதலன் தான் அப்படிங்கிறது ஹீரோயினோட மாமாக்கு வந்து தெரிய வந்துருது. உடனே வந்துட்டு அவரு கதாநாயகனை போட்டு தள்ள முடிவு பண்றாரு. ஹீரோயினோட மாமா கிட்ட இருந்து ஹீரோ எப்படி தப்பிச்சு வர்றாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாவே இருக்கு. இந்த சூழ்நிலையில 3வது உலக போர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரஷ்யாவும் சீனாவும் வந்துட்டு ஐநா சபையிலிருந்து பிரிந்து ரீபப்ளிக் அப்படின்ற அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. இந்தியாவையும் ரீபப்ளிக் அப்படின்ற அமைப்புல வந்து ஜாயின் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. ஆனா இந்தியா வந்துட்டு ஐநா சபைக்கும் சப்போர்ட் பண்ணாம ரீபப்ளிக் அமைப்புக்கும் சப்போர்ட் பண்ணாம நடுநிலையா இருக்காங்க. இலங்கை மட்டும் ரீபப்ளிக் அமைப்போட போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இந்தியா வந்து ரீபப்ளிக் அப்படின்ற அமைப்புல ஜாயின் பண்ணாத கோவத்துல வந்து ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய கச்சா எண்ணெயோட விலையை வந்து உயர்த்திடுறாங்க. இதனால இந்தியாவில் பெரும் பண மதிப்பிழப்பு வந்து ஏற்படுது. இதனால இந்தியாவில் அங்கங்கே கலவரங்கள், கொலைகள் மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. இந்த சம்பவங்களை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இலங்கை அரசு வந்துட்டு அந்த ரீபப்ளிக் அமைப்போட படைகளோட உதவியோட வந்துட்டு தமிழகத்துக்குள்ள புகுந்து தமிழகத்தை வந்து தன்னோட கண்ட்ரோல்ல எடுத்துடுறாங்க. தமிழகத்துக்குள்ள ஊடுருவின அந்த ரீபப்ளிக் படைகளோட ராணுவ படை தளபதியா வந்துட்டு ஒரு இலங்கையை சேர்ந்த ஒரு தளபதி இருக்கான். அவன் வந்து தமிழ் மக்களை வந்து அவன் படுத்துற கொடுமைகள், அப்புறம் வந்துட்டு தமிழ் மக்கள் உணவுகள் இல்லாம கஷ்டப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாக்குறப்ப நமக்கு கண் கலங்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமா அந்த காட்சிகள் எல்லாம் அமைச்சிருக்காங்க. ஆனா நட்டி மட்டும் ஒரு வழியா அந்த ரீபப்ளிக் படைகள்ட்ட இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள போயிடுறாரு. அவர் அந்த காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது தான் மட்டும் அந்த ரீபப்ளிக் படைகள்ட்ட இருந்து தப்பிக்கல, சில மக்களும் தப்பிச்சு அந்த காட்டுக்குள்ள பாதுகாப்பா வாழ்றாங்க அப்படிங்கிறது. அந்த மக்கள் எல்லாரையும் பாதுகாப்பா வழி நடத்துறது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஹீரோ தான் வழி நடத்துறாரு. அந்த மக்கள் கூட்டத்துல இந்திய ராணுவ படையோட தளபதியும் இருக்காரு. அங்க நடந்த சில சம்பவங்களுக்கு அப்புறம் நட்டி வந்து நல்லவனா மாறிடுறாரு. அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து ரீபப்ளிக் படைகளை வீழ்த்துறதுக்கு பல திட்டங்களை வகுக்கிறாங்க. கடைசியா இந்த படத்துல இருக்கக்கூடிய 3வது இன்ட்ரெஸ்டிங் காட்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ரீபப்ளிக் படைகள் இருக்கிற பகுதிக்குள்ள போய் அந்த ரீபப்ளிக் படைகளை அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாங்க. கடைசியா இவங்க ஜெயிக்க போற நேரத்துல நட்டி வந்து ஹீரோவை காட்டி கொடுத்துட்டு அந்த ரீபப்ளிக் படைகளோட தலைவன் கூட போய் சேர்ந்துடுறாரு. இறுதியா ஹீரோ வந்துட்டு தமிழ்நாட்டை அந்த ரீபப்ளிக் படைகள்ட்ட இருந்து காப்பாத்தினாரா அப்படிங்கிறதா அந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியா இருக்குது. இறுதியா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் இந்த 3ஆம் உலக போர் எதுக்காக ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து படக்குழு தெளிவா சொல்லவே இல்லை. நிறைய இடங்கள்ல வந்து படம் போர் அடிக்கிற மாதிரி தோணுது. மியூசிக், ஸ்கிரீன் பிளே, டயலாக், இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே படத்துக்கு பெருசா கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஓவராலா இது ஒரு ஆவரேஜான தமிழ் மூவி தான் அப்படின்னே சொல்லலாம். நீங்க இது வரைக்கும் படம் பார்க்கல அப்படின்னா படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வீடியோல வந்து கமெண்ட் பண்ணுங்க.
என்ன நேயர்களே, நாம இதுவரைக்கும் நம்மளோட திரை விமர்சனம் நிகழ்ச்சியில கடைசி உலக போர் படத்தோட விமர்சனத்தை பத்தி பார்த்தோம். இது உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல வேறொரு படத்தோட திரை விமர்சனத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜா.